கர்த்தர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்மை சுமக்கின்ற தேவன் என்பதே. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டதினால் அவர்களுடைய கூக்குரலை கேட்ட கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை தலைவனாக ஏற்படுத்தி அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அனுப்பினார். எகிப்தில் பார்வோனோ இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு மனது இல்லாமல் இருந்தான். எகிப்தின் மேல் 10 விதமான வாதைகளை கர்த்தர் அனுப்பினதற்கு பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் விடுதலை செய்யும்படிக்கு ஒப்புக்கொண்டான். பிறகு எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து இஸ்ரவேலர்கள் சீனாய் மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போது கர்த்தர் மோசேயினிடத்தில், இந்த ஜனங்களை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்றார். பிரியமானவர்களே, நாம் பலவீனர்களாக இருக்கும்போது, முன் நடப்பதற்கு நம்மிடத்தில் எந்த ஒரு சக்தியும் இல்லாது இருக்கும்போது கர்த்தர் தாமே நம்மை சுமந்து கொண்டு நடத்துகிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட சர்வ வல்ல தேவன் நம்முடன் இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலைகளோ போராட்டங்களோ எதிர்ப்புகளோ நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தரே நம்மை சுமந்து முன்னடத்துகிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே எங்களை சுமந்து கொண்டு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.